சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம 3வது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நைட் என்ன நடந்ததுன்னு நமக்கு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எப்படியெல்லாம் பூஜை பண்ணோன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி யார் யார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு 2 பையன், ஒன்று ரமேஷ், இன்னொன்று வந்து சத்யநாராயணன். சத்யநாராயணன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சத்யநாராயணனோட பொண்ணு தான் ஸ்ரீநிதி. பாப்பா பொண்ணு வந்து உங்கள் பொண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவள் வந்து என்னோடய பேத்தி. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவை உங்கள் மருமகளை காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மருமக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கல்யாணம் முடிச்ச தொட்டு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம வீடியோவில் காட்ட முடியாது, அதனால் நான் காமிக்கிறதில்ல. ஆனாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இதில் வந்து நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாவண்யா வந்து என்னோடய தங்கச்சி பொண்ணு. அதுக்கப்புறம் ஜெயந்தி யாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜெயந்தி வந்து என்னோடய தங்கச்சியோட மூத்தார் பொண்ணு. நம்ம வீட்டில் தான் இருக்கிறாவோ. இங்கேயே வந்து நைட் ஷிஃப்ட்டு வேலைன்ற தொட்டு நைட்டு வேலை பார்த்துட்டு இங்கேயே இருக்கிற தொட்டு நம்ம நடுப்புற அவள் வீடியோலேயும் வந்துடுவா. இப்போ வந்து வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறா. இருந்தாலும் நடுப்புற அவள் வருவா. நிறைய பேருக்கு உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 பையன், ஒரு பையன் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து ரமேஷ். இப்போ உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அம்மா வீட்டு சீர் தான் முதல்ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த முறையில் என்னோடய பெரிய தம்பியும் பெரிய தம்பி ஒய்ஃபும் வந்து என்னெல்லாம் சீர் பண்ணணுமோ அது எல்லாமே அவங்க பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து என்னோடய சின்ன தம்பியும் சின்ன தம்பி ஒய்ஃபும் வந்து நமக்கு எல்லாமே செஞ்சாங்க. இப்போ முறை பிரகாரம் செய்கிறது அப்படின்னாக்கா அவங்க வந்து நமக்கு சீர் செய்யும் போது நம்மளும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து நான் முன்னாடியே கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது என்னோடய மச்சினர் ஒய்ஃபு அவங்க வந்து பண்ணாங்க. எங்கள் மச்சினர் வந்து வேலைக்கு போயிருந்தார், அதனால் அவரால் வர முடியல. நான் வந்து எங்கள் மூத்தார் பொண்ணுக்கு அவங்க வந்து ஊர்லேருந்து வந்து தொட்டு அவங்களுக்கு வந்து இங்கே புடவை அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கள் அக்கானா தாய் மாமாவோட ஒய்ஃபு. அவங்கள நான் அக்கானே கூப்பிட்டு பழகிட்டேன். அது மட்டும் கிடையாது, இவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தது. எல்லாமே என்னை வளர்த்ததே இவங்க தான். மாமா வந்து இறந்துட்டார், அதனால் அக்கா மட்டும் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரகாஷோட ஃபேமிலி எல்லாமே, அதாவது ஜெயந்தியோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணி, அதுக்கப்புறம் அவங்களோட சித்தி லாவண்யா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி. அவங்க எல்லாருமே நமக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பையன் அருண், அதுக்கப்புறம் லாவண்யா. நிறைய பேருக்கு இப்போ டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் லாவண்யாவோட அம்மா. அதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்திங்கன்னா கலாய்ச்சிக்கிட்டே காலில் விழுந்தான். அப்போ தான் நான் சொன்னேன், அடுத்த வருஷம் வந்து பொண்டாட்டியோட காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன் எங்ககிட்ட வந்து டைலாக் விட்டுக்கிட்டே போனான். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீட்டாண்ட இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சேகர், செல்வி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்னோடய சித்தியோட பேத்தி, அதாவது என்னோடய தங்கச்சி பொண்ணு மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் சித்தி பொண்ணுங்க 3 பேரும் இருப்பாங்க. அவங்க பேரன் பேத்தி என்னோடய சித்தி எல்லாமே இதில் வந்து லைனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணுன்றதுக்காக அங்கே வந்து என்னோடய அம்மா, சித்தி, அதுக்கப்புறம் அக்கா இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க காலில் வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம். இன்னொரு சித்தி இருக்கிறாங்க, அம்மா கூட பிறந்தவங்க 3 பேர். அவங்க வந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க பொண்ணு வீட்லேயும் கிரகப்பிரவேசம் அப்படின்றதுனால அதை முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கெல்சியாவோட ஃபேமிலி. கெல்சியா கொடுத்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா ரமேஷை வந்து பெரிய ஹீரோ மாதிரி பைக்கில் காமிச்சிருந்தாங்க. அது எல்லாரும் சேர்ந்து கலாய்ச்சி அமக்கலம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பாப்பாவோட அம்மா அப்பாவை கேட்டிருந்தீங்க. அவங்களும் நின்று எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் இருக்கிற இந்த முருகர் வந்து தற்செயலாக நம்ம வீட்டுக்கு வந்தவர். நம்ம பெருமாள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனப்போ பார்த்திங்கன்னா முருகர் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தார். நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து செட் ஆகலைன்னு உடனே ரமேஷ் பாருங்கள் யோசிக்காமல் சின்ன குழந்த மாதிரி எனக்கு இது வேணும்னு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அப்புறம் செக் பண்ணி இப்போ பூஜை ரூமில் செக் பண்ணியாச்சு. இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நமக்கு என்னோடய சின்ன மாமனாரோட பிள்ளைங்க 3 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அவங்க அம்மாவுக்கு கூட்டின்னு போய் சுற்றி காமிச்சிட்டு இருந்தா. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு வரும், இந்த இடத்துல இது வரும், அப்புறம் பெட்ரூமில் போய் இது வந்து இந்த ட்ராவு அழகாக சொல்லிகிட்டு இருக்கிறா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய மாமா பசங்க 3 பொண்ணுங்க. அதில் 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தி மட்டும் சிங்கப்பூரில் இருக்கிறா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் வந்து எங்கள் மாமா பொண்ணு தான். இது பெரிய பொண்ணு மாப்பிள்ளை, அவங்க பொண்ணுங்க 2 பேரும். இது வந்து என்னோடய மாமா பொண்ணு, சின்ன பொண்ணு, அவரோட வீட்டுக்காரு, குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்கள்லாம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. அப்புறம் அவங்க அக்கா மாமா காலெல்லாம் ரமேஷ் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. இது வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம் இப்படி எல்லாமே நமக்கு இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற ஒரு செயல் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் சித்ரா முரளி அவங்களும் வந்திருந்தாங்க. நான் வந்து 2 பேரை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன், சித்ரா முரளி அவங்களையும் சுனிதாவையும். சுனிதா வந்து வர முடியல, இன்றைக்கி சாயங்காலம் மறுநாள் தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருந்த தொட்டு மறுநாள் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு அவங்க வந்து நம்ம சென்னையில் வந்து இருக்கிற தொட்டு நான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் அவங்க இருக்க மாட்டாங்க. ரமேஷ் வந்து சித்தப்பாங்க காலில், அப்புறம் மாமாங்க காலில், இப்படி எல்லார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருந்தாப்புல. இது வந்து ரமேஷோட சித்தப்பா சித்தி, அதாவது சின்ன தாத்தா பசங்க அந்த மாதிரி உறவு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா சித்ரா அவங்களோட பரம ரசிகை. அவங்களோட வீடியோ ரொம்ப பிடிக்கும். என்னை சின்ன வயசில் வளர்த்ததை பற்றியெல்லாம் அவங்க சித்ரா அவங்கக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், ரொம்ப பிடிவாதக்காரி அப்படிலாம் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்கள வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோட பெரிய தம்பி. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், எங்கள் பெரிய தம்பி மட்டும்தான் மாஸ்க் போட்டுக்கிட்டே சுற்றினாப்புல, வேறு யாருமே மாஸ்கே போடலை. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மேலே போய் சாப்பிட போனாங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து, அதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா தான் நம்ம எல்லாரும் உட்காந்து ஒருத்தரை பேசிக்க முடியும், ஒரு ஃபேமிலியை பற்றி பேச முடியும், ஜாலியாக நம்ம வந்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். சித்ரா அவங்க பையனும் வந்திருந்தாப்புல. எனக்கு ஒரே சந்தோஷம் அவங்க பையன் வந்தது. ஏன்னா யார் வீட்டுக்கும் போகவே மாட்டாப்புல, நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருந்தாப்புல. அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து என்னோட சின்ன மாமனாரோட மருமக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புள்ள. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இருக்கிறவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கேட்ரிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு தடவையாக சொல்லியிருந்தோம். எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க நைட்டு சாப்பாடு, காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. இது வந்து என்னோடய தம்பி பையன். இது குழந்தை வந்து அவனோட ஃப்ரெண்டோட குழந்தை. இது ரமேஷோட ஃப்ரெண்டு. கடைசியில் எல்லாம் முடிஞ்சோடனே ரமேஷோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவன் காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாமே வந்திருந்தாங்க. இவன் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்டு. எனக்கு இவனுங்க பேரெல்லாம் வந்து நான் மாற்றி சொல்லிவிடுவேன். சொன்னேன்னா வந்ததுமே எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்துமா ரமேஷ் கல்யாணமா, எப்போ சாப்பாடு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட மாதிரியே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாருமே கேட்டாங்க. அவங்க குரூப்லேயே ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருக்கு. மீதி எல்லாருமே சுற்றிக்கிட்டே திரியிறானுங்க ரமேஷை மாதிரியே. அதுக்கப்புறம் நம்ம கேட்ரிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கவே இல்லை, எங்களால் இருக்க முடியல. ஆனால் அவங்களே வந்து ஒவ்வொருத்தரையும்
சூப்பராக கவனித்து நல்லா வந்து பரிமாறி எல்லாருமே நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து கேட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அவங்க அழகாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தாங்க. கிளம்ப ஆரம்பிக்க நானும் கீழேயும் மேலேயும் நடந்துக்கிட்டே இருந்தேன். எல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு பசங்க எல்லாருமே சாரீ கட்டிக்கிட்டாங்க. அழகாக சாரீ கட்டி அதுக்கேற்ற மாதிரி மேட்சாக நகையெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அம்மக்கலம் தான் பசங்க. இந்த நகை எல்லாமே பார்த்திங்கன்னா பசங்க ஆன்லைனில் பார்த்து தான் வாங்கினாங்க. இதோட எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பசங்க எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் லாவண்யா கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கிளம்ப ஆரம்பித்தோன்னே அழுக வந்துருச்சு பாவம். ஏன்னா சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க, அதனால் ஒரே அழ வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீழே இறங்கி வந்து ஒருத்தர் கிளம்புறாங்க, அப்புறம் ஒருத்தர் வராங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும், நான் மட்டும் இல்லை, ரமேஷ் எங்கள் வீட்டுக்கார் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பொண்ணு மாப்பிள்ளை. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வரும்போதும் வாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க கிளம்பும் போதும் அவங்க கூட போய் வழி அனுப்பி விடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். எந்த அளவுக்கு நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சணும். யாரையும் கவனிக்கல, வாங்கன்னு கூப்பிடல அப்படின்னு ஒரு பேச்சு வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் சித்தி பொண்ணு வீட்லேயும் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. இவங்க தான் வந்து என்னோட இன்னொரு சித்தி. பார்த்திங்கன்னா அம்மா கூட பிறந்தவங்க 3 பேருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இவங்க நடு சித்தி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரமேஷோட எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் மட்டும் இல்லை, எங்கள் சொந்தமும் கூட. அதாவது என்னோடய நாத்தனார் பொண்ணு, அவங்க வந்து ரமேஷ் படித்த ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தாங்க. இப்போவுமே அவள் டீச்சராக தான் இருக்கா. அந்த இடத்துல வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது என் கூட படித்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நிலமையில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உறவு அப்படின்றத விட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து ரமேஷ் கிட்ட நின்று அவளும் அவங்க வீட்டுக்காரும் பேசிகிட்டே இருந்தாங்க. எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் கீழே வந்தவுடனே எல்லாரையும் சாப்பிட மேலே கூப்பிட்டு போனோம். பாதி பேர் வந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோன்னா அதெல்லாம் கிடையாது, சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணவுடனே கொஞ்சோண்டு டப்பாவில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், அந்த பிளாஸ்டிக் கப்பு வரும் இல்லைங்களா, கடையிலலாம் வந்து பேக் பண்ணி தருவாங்க, அது வாங்கி ஒரு செட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா யாரையும் சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது அப்படின்றதுனால இந்தாங்க கையில் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணி கையில் கொடுக்க சொல்லிட்டேன். கேட்ரிங் அவங்கக்கிட்டேயும் சொல்லி சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வந்து பேக் பண்ணி கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து எப்பவுமே வந்து நிறைய ஃபங்க்ஷனில் வந்து சிலர் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க வீட்டில் யாரையாவது விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஐயோ நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு யோசிப்போம். பாத்திரம் இருக்காது, எல்லாம் கட்டிட்டு போகிறது அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டசனோ 2 டசனோ இல்லை ஒரு 100 50 வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா விருப்பம் உள்ளவங்க அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக சொல்லலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வேஸ்ட்டும் ஆகாது. நமக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா மீந்து போய் எடுத்து நம்ம கீழே கொட்டுறதை விட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய நம்ம சொந்தங்கள்லாம் இருந்திருக்கோம். நிறைய பேர் வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்கும். நான் வந்து என்னால் நிறைய பேரை கூப்பிட முடியல. ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் சொந்தத்தை தான் நம்ம வந்து கூப்பிட முடிஞ்சுது என்னால். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்பட வேணாமே அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பேரை கூப்பிட்டேன். நம்ம சேனல் வச்சுருக்கிற யூடியூபர் யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் கூப்பிட முடியலை. எல்லாரையும் கூப்பிட்டு சங்கடமாக இருக்கும் அவங்களுக்கும் வர்றதுக்கு, நமக்கும் இங்கே வந்து கூட்டம் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாரையும் ரமேஷ் கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தரை கூட விட போகிறதில்ல. சப்ஸ்கிரைபர்லேருந்து சொந்த பந்தத்துலேருந்து அதுக்கப்புறம் யூடியூபர்லேருந்து எல்லாரையும் கண்டிப்பாக கூப்பிட்டுடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.